அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவண பவம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முருகனை கனவிலும் நனவிலும் காண்பது எப்படி அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு, ரொம்ப அரிய தகவல்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நான் சொல்லியிருக்கிற தகவல்கள் முழுசாக உங்களை சேரும். கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமான் காட்சி தருவார். அதுக்கு நான் கேரண்டி. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார், ஏதாவது ஒரு ரூபத்தில். நான் சொல்கிறேன் அவர் எப்படி எப்படியெல்லாம் காட்சி தருவார்னு சொல்லிட்டு. முதல்ல பார்த்தீங்கன்னா, முருகனை கனவிலும் நனவிலும் காண்பது எப்படி? அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல சில விஷயங்களை நம்ம டிஃபால்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். முதல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான பக்தி வேணும். முருகப்பெருமான்கிட்ட உண்மையான பக்தி வேணும். ஏன்னா நம்ம எல்லாமே தேவைக்காக மட்டும் கடவுள் பக்தி இல்லாமல், ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் வேணும்னும் போது மட்டும்தான் இல்லை நமக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாதப்போ, அப்படி இல்லைன்னா இது நடக்கணும், அது வேணும், இது வேணும் மட்டும் தேவைக்காக மட்டும் கடவுளை நினச்சி அந்த சமயத்தில் மட்டும் வரக்கூடிய அந்த பக்தி உண்மையான பக்தி கிடையாது. எப்போவுமே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நமக்கு நல்லதுலேயும் சரி கெட்டதுலேயும் சரி அவர் நம்ம கூடவே இருக்கார். அதுதான் உண்மையும் கூட. ஸோ அப்படிப்பட்ட முருகப்பெருமான் நமக்கு எப்போவுமே அவருக்கு நன்றி சொல்லணும். நல்லது நடந்தாலும் அவர் அதில் இருக்கார், கெட்டது நடந்தாலும் கர்ம வினையை அவர் குறைக்கிறாருன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாமே அவர் பார்த்துட்ருக்காரு, அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அந்த கெட்டதுலேயும் ஒரு பெரிய விபத்து நடக்க வேண்டியது ஒரு சின்ன காயத்தோடு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் முருகப்பெருமான் நம்ம கூட இருக்காருன்னு அர்த்தம். என்னோட ஆக்சிடென்ட் இருந்துச்சு, சின்ன காயப்பட்ட சின்ன வருத்தப்படும். பெரிய கர்ம வினையை குறைவாக விதிப்படி நம்ம அனுபவிக்க வேண்டிய பெரிய மலையளவு இருக்கிறத ஒரு கடுகளவு அதோடு சால்வ் ஆகிடும். அதுக்கு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் தான் அது நடக்கும். ஸோ உண்மையான பக்தி வேண்டும் முருகப்பெருமான்கிட்ட. எப்போவுமே சரி, டெய்லியுமே சரி, நம்ம எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலும் முருகனுடைய அதில் அருள் நம்மக்கிட்ட. ஸோ முருகனுடைய அருள் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கணும். அதுக்கு நம்ம முருகனை தவறாமல் தினமுமே வழிபடணும். நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ தினமுமே வழிபடணும். அட்லீஸ்ட் மனசார அவரை நினச்சி நன்றி சொன்னாவே போதும், முதல் விஷயம். ரெண்டாவது நம்ம யாரை பார்த்தும் நம்ம பொறாமப்படக்கூடாது, இந்த யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்சி தருவார். மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ இல்லை மற்றவங்க வளர்ச்சியை பார்த்து கஷ்டப்படுறதோ, இந்த மாதிரி போட்டி போட்டி இருக்கலாம். பொறாமல் கட்டாயம் மற்றவங்களை பார்த்து பொறாமல் படவே கூடாது, மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா கட்டாயம் முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி தருவார். ஓகேங்களா? அதுக்கடுத்து சில வழிபாடு முறை இருக்குது. நான் சொல்லப்படுற இந்த பாடல்களை நான் சொல்கிற மெத்தடில் படிங்க. கட்டாயம் 21 நாளுக்குள்ளே உங்கள் முருகன் உங்கள் கனவுல வருவார். ஓகேங்களா? நனவில் எப்படி வருவார் நிஜத்தில், அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ முதல்ல முருகப்பெருமானை தரிசிக்கணுன்னாவே நமக்கு அருணகிரிநாதர் கொடுத்துட்டு போயிருக்கிற அந்த திருப்புகழ், அந்த பொக்கிஷன் தான் பார்த்திங்கன்னா அருமருந்து. அதை படித்தாவே முருகன் கட்டாயம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேடி வந்துடுவார். ஓகேங்களா? ஸோ அந்த திருப்புகள் எக்கச்சக்கமான திருப்புகள் இருக்குது. எதை படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். உங்கள் விருப்பம், நீங்கள் எந்த திருப்புகள் வேணால் உங்களுக்கு பிடிச்ச திருப்புகள் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு அறுபடை வீடு திருப்புகள் நான் உங்களுக்கு தரேன், ஒரு 6 திருப்புகள். ஒவ்வொரு அறுபடை வீட்டுக்கும் ஒவ்வொரு திருப்பு தரேன். அந்த அறுபடை வீட்டு திருப்புகளை நீங்கள் டெய்லியுமே படிச்சுட்டு வாங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது படிங்க. பட் உள்ளார்ந்து மனமுறைக்கு அதை பாடுங்க. தொடர்ந்து 21 நாளும் அதே பாடல்களை பாடுங்க. மெயினாக அதே பாடல்களை பாடுங்க. நீங்கள் பாடுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு வேண்டுகோளை முருகர்கிட்ட என்ன வைக்கணும்னா, முருகர்கிட்ட நீங்கள் ஒரு விஷயந்தான் வேண்டணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகா நீ எனக்கு காட்சி தரணும், உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்கணும். வேறு எதுவும் நீங்கள் அவர்கிட்ட முருகா எனக்கு பொண்ணு கொடு, பொருள் கொடு, வேலை கொடு. அஃப்கோர்ஸ் எல்லாம் நமக்கு அது வேணும் தான். நம்மளோட மெயின் கோல் என்ன, அவர் நம்மக்கிட்ட வந்தாவே நமக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கரெக்டாக? ஸோ
முருகா நீ எனக்கு காட்சி கொடு, உன்னை நான் தரிசிக்கணும், உன்னை நான் பார்க்கணும், உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்கணும், இது மட்டும்தான் உங்களுக்கு கோலாக இருக்கணும். அதை சொல்லிவிட்டு அப்புறமா இதை வந்து பாடல்கள் பாடுங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா திருப்புகளை முதல் படை வீடாகிய திருப்பரங்குன்றம் திருப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உனைய தினம் தொழுதிலும் உனதையில் வினை உரைத்திலன் அப்படின்னு ஒரு திருப்புகள் இருக்குது. நான் கூட என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன், எம பயம் நீங்கள் மரண பயம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்புகளை பாடுங்க. அடுத்து இரண்டாம் படை வீடான திருச்செந்தூருக்கு பார்த்திங்கன்னா தண்டையணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் அப்படின்னு ஒரு திருப்புகள் இருக்குது, அதை பாடுங்க. மூன்றாவது பாடல் வந்து பார்த்திங்கன்னா பழனி திருப்புகள் அவனிதனிலே பிறந்து அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த திருப்புகளை பாடுங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா சுவாமிமலை திருப்புகள் சரண கமலாலயத்தை, அதுவும் நான் என்னுடைய வீடியோவில் கொடுத்துருக்கேன், சரண கமலாலயத்தை, அதையும் பாருங்கள். அடுத்து ஐந்தாவது திருப்புகள் பார்த்தீங்கன்னா திருத்தணி திருப்புகள் சினத்தவர் முடிக்கும், அதையும் என்னுடைய வீடியோ பதில் நான் தனியாக கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். ஆறாவது திருப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலை திருப்புகள் வாதினி அடர்ந்த வேல்விழியத்து அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த திருப்புகள். இந்த 6 திருப்புகள் வந்து மறக்காமல் ஒரு 21 நாளைக்கு முடிஞ்சால் காலையில் ஈவினிங்கும் பாருங்கள், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பாருங்கள். அவங்களுக்கு வேண்டுதல் என்னவாக இருக்கணும்னா, முருகா உன்னை தரிசிக்கணும், உன்னுடைய காட்சி எனக்கு கொடு முருகா, எப்படியாவது ஒரு ரூபத்தில் எனக்கு காட்சி கொடு முருகா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். தூங்குறதுக்கு முன்னாடியே முருகரை நினச்சிட்டு இந்த பாடல்களை, அதாவது ஒரு பாடலையாவது, இந்த 6 பாடல் ஏதாவது ஒரு பாடலையாவது, இந்த 6 பாடல் உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் நைட்டு தூங்கும்போது அந்த பாடல் பாடிட்டு மனசில் முருகப்பெருமானை நினச்சிட்டு தூங்குங்க. 21 நாளுக்குள்ளே கட்டாயம் வந்து முருகப்பெருமான் காட்சி தருவார், ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து இன்னொரு ஆக்சுவலாக முருகப்பெருமானை இன்னும் சீக்கிரமாகவே அவரோட தரிசனம் கிடையாது, இன்னும் ஒரு ஷார்ட்கட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு ரகசியமான ஒரு வழிமுறை, அதை நானே எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஸோ மறக்காமல் நீங்கள் அதை வந்து பாருங்கள். அடுத்து பாடல் பார்த்தீங்கன்னா கந்தர் அலங்காரம் பாடலாம். திருப்புகளில் சார் எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்க நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கந்தர் அலங்காரத்தில் 4 எண் செய் வினைதான் எண் செய்யும்னு ஒரு பாடல் இருக்குது, அதுவும் என்னுடைய வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன். வந்து அதை நீங்கள் பார்த்து அந்த பாடல் படிங்க. இல்லை கந்தர் அனுபூதியில் 51 பாடல் இருக்குது, அதில் வந்து ரொம்ப 4 வரி தான், அதையும் கந்தர் அனுபூதி 3 பாட்டாக என்னோடய வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதில் ஏதாவது ஒரு சில பாடல்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் பாடலாம். குறிப்பாக அந்த உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, இந்த 4 வரி பாடலையால் திருப்பி பாடுங்க. முருகர் பெருமாள்கிட்ட வேண்டுதல் வைங்க, கட்டாயம் உங்களுக்கு காட்சி தருவார். இது இல்லாமல் இன்னும் நிறைய முருகன் பாடல்கள் இருக்குது. சுப்பிரமணிய விஜயந்தம், சுப்பிரமணிய அஷ்டோத்திரம், கந்தர் கலிவெண்பா, திருமுருகாற்றுப்படை, கந்த புராணம், எது வேணாலும் நீங்கள் படிக்கலாம். எது படித்தாலும் மனம் முருக படிங்க, கட்டாயம் வந்து முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி தருவார். சரி, எப்படி சார் முருகப்பெருமான் காட்சி தருவார் கனவுல அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான காட்சிகள் கொடுக்கலாம். முருகப்பெருமான் வந்து அவருடைய கோயிலை வந்து உங்களுக்கு கனவுல காட்டலாம். இல்லைன்னா வேல் வந்து தோன்றும், வேல் வரும், நீங்கள் கோயிலுக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி காட்டுவார். அதுக்கான சமிக்ஞைகள்னு சொல்லுவாங்களா, அந்த கோயில் பற்றின தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு கனவுலேயே வந்து காட்டுவார். அந்த கோயில் எப்படி இருக்கும், எங்கே உங்களை வர சொல்லுவார். அதுக்கப்புறமா வந்து மயில் வரும். அதுக்கடுத்து வந்து பாடல்களே கூட உங்களுக்கு கனவுல வரும். ஏதாவது அந்த பர்டிகுலர் டெம்பிளை பற்றியான அந்த கோயில் பற்றின பாடல்கள் உங்கள் கனவுல வரும். அந்த மாதிரியும் இருக்குது. வந்து இப்படி வந்து கனவுல வந்து கட்டாயம் காட்சி கொடுப்பார் வந்து முருகப்பெருமான். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களால் அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும், அது முருகர் தான் சொல்லிட்டு அவருடைய திருவடிகளை காட்சி தருவார். வேல் வரும், மயில் வரும், அவரே வருவார் நிஜத்திலே. நான் தான் முருகப்பெருமான்னு சொல்லுவார். ஏன்னா எனக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் அந்த தனியாக ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய அனுபவங்களை. வந்து இந்த மாதிரி வந்து முருகப்பெருமானை கனவுல தரிசிக்கலாம். சரி, நனவுல எப்படி சார் நிஜத்தில் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் சாத்தியம் தான். சரி, இந்த கலியுகத்தில் வந்து முருகப்பெருமான் அப்படியே இந்த நம்ம ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரியெல்லாம் வரமாட்டார். ஆக்சுவலாக வந்து மனிதர்கள் ரூபத்தில் தான் முருகர் வந்து நமக்கு உதவி பண்ணுவார். இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, ஒரு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம்,
இல்லை வந்து ஒரு பெரிய விபத்து ஏற்படுது உங்களுக்கு, ஒரு பெரிய விபத்தாக இருக்கும், அதனால் ஒரு ஒரு செகண்டில் போயிருக்க வேண்டியது. பட் முருகப்பெருமான் டக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாது. பட் அவர் வந்து உங்களை வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் காப்பாற்றுவார். கட்டாயம் நீங்கள் பாருங்கள், முருகன் பக்தர்கள் உங்களுக்கு எப்போவுமே அந்த வேலும் மயிலும் கூடவே துணையாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். சின்ன சின்ன அன்றாட விஷயங்களில் கூட நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைப்படலாம். இல்லை நம்ம ஏதாவது ஒரு மனசு கவலையாக நம்ம வண்டி ஓட்டியே போயிருக்கலாம். எதற்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டியில் பின்னாடி வேல் போட்டதோ யாம் இருக்க பயமே அந்த முருகர் படமும் நமக்கு வந்து தோன்றும். அதெல்லாம் என்ன, முருகர் வந்து நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு சொல்லுவார். மனிதர்கள் இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, வண்டி எங்கேயாவது நின்றுடுச்சு, இல்லை ஏதாவது ஒரு தேவை உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, திடீர்னு அங்கே ஒருத்தர் வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணுவார். உங்களுக்கு சார் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்பாங்க. கட்டாயம் இது நடக்கும். மனிதர்கள் ரூபத்தில் முருகர் கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவார். அது என் வாழ்க்கையில் நிறைய தடவை நடந்திருக்கு. நான் நிறைய அனுபவம் எனக்கு இருக்குது. நான் உங்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு தடவை 2 தடவை எக்கச்சக்கமான தடவை எனக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு. மனிதர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வந்து நம்ம உதவி, நம்ம ப்ராப்ளம் என்னன்னே மற்றவங்களுக்கு தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்னா நான் முருகா அப்படின்ட்டு தான் நான் மனசில் நினச்ச அடுத்த ஒரு 2-3 செகண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு உதவி கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய அற்புதங்கள் வந்து முருகப்பெருமான் வந்து நடத்தியிருக்காரு. உங்களுக்கும் அது கண்டிப்பாக நடக்கும். உள்ளார்ந்த அன்போட பயபக்தியோடு நீங்கள் வந்து கும்பிடுங்க. அதே மாதிரி சரி, ஒரு சீக்ரெட் மெத்தட் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, முருகப்பெருமான் சீக்கிரம் பார்க்கணுன்னு என்ன பண்ணுன்ட்டு. அது என்ன பண்ணணுன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வந்து முருகனுடைய பாடல்களை படிக்கணும். திருப்புகழோ வேல்மாறலோ கந்தர் அனுபூதியோ கந்தர் அலங்காரமோ அந்த 4:30 to 6 நீங்கள் வந்து எழுந்திரிச்சு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த திருப்புகழ் பாடினீங்கன்னா கட்டாயம் 21 நாளில் 11 நாள் 6 நாளுக்குள்ளே கூட அவர் வந்து காட்சி கொடுத்துருவார். இல்லை ஏன்னா அதையும் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு பண்ணிங்கன்னா ஒரு 3-4 நாளுக்குள்ளேயே கூட உங்களுக்கு முருகர் வந்து கட்டாயம் காட்சி தருவார். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு கட்டாயம் நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவங்களை. ஏன்னா இது நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு நடந்த விஷயங்கள், எனக்கு முருகன் செய்த அதிசயங்கள் அனுபவங்கள் வச்சு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பொய்யான தகவல்களை நான் யாருக்கும் கொடுக்க விரும்பலை. என் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள், வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கட்டாயம் நான் சொன்ன மாதிரி பாருங்கள், முருகன் உங்களுக்கு கனவிலும் சரி நனவிலும் சரி காட்சி கொடுப்பார். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட்ஸை என்னோட மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஓம் சரவண பவம் யூடியூப் சேனலில் வந்து இதுவரை